திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 2ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் ரேவதி, சந்திராஷ்டமம் பூரம். யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் சுபம். திதி திருதியை, கரணம் தைத்துளை. இன்றைய வாரசூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். இல்லை, தொழிலை மாற்றுவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழிலில் பொருள் நஷ்டங்கள் உண்டாகும். அது உங்களுடைய கவனக்குறைவாக அல்லது மற்றவர்களின் தலையீடா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தொழிலில் அலைச்சல்கள் விரயங்கள் ஏற்படும். அதனால் தொழிலில் இன்று கவனமும் சில நேரங்களில் அதிகார கண்டிப்புகளும் அவசியப்படுகிறது. தொழில் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் மன அழுத்தம் குறையும். வேலையில் கவனம் செலுத்தலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் உதவியால் லாபங்களும் நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் கணிசமாக அதிகரிக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையினால் வருமானங்கள் ஏற்படும். அதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஏன்னால் அது அவருடைய செலவுக்கு சரியாக போய்விடும். குழந்தைகளின் கல்வித்திறன் அதிகரிக்கும். அவருடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பார்கள், உபத்திரமாகவும் இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கல்வி மாணவர்கள் கால விரயத்தை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். அப்புறம் படிச்சுக்கலாம்னா அப்புறம் எப்பவும் படிக்க முடியாது. உயர்கல்வி மாணவர்கள் அவருடைய செயல்பாடுகள் என்று நன்றாகவே இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் கற்பனை உலகில் வாழ்வது, ஆசை வார்த்தைகள், பிறர் சொல்லும் ஆசை வார்த்தைகளை நம்புவது அல்லது உங்களுடைய ஆசைகளை தகுதிக்கு மீறி வளர்த்துக்கொள்வதை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். என்றால் அது இப்போது உங்களுக்கு இன்பமாக இருந்தாலும் பின்னால் அது உங்கள் துன்பத்தை தரக்கூடியது என்பதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் லாபங்களும் உண்டாகும். ரிஷபம். தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றத்தால் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் வணிகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் செய்த முதலீடுகள் இரட்டிப்பு லாபங்களை தரக்கூடிய காலம் இது. வருமானங்கள் அதிகரிக்கும். லாபம் வருகிறது என்ற பேராசையால் அதிக முதலீடுகள் செய்வதோ அல்லது அகலக்கால் வைப்பதோ தொழில் விரிவாக்கம் செய்வதோ இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர்கள் உங்கள் சொல்படி நடப்பார்கள். பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு உண்டு. வாழ்க்கை துறையில் பெண்கள் ஆதரவு, நண்பர்கள் உதவி எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. வேகமாக பேசுவதை தவிர்க்கவும். துணிச்சலான முடிவுகள் நன்மையை தரும். மாணவர்கள் ஆரம்ப கல்வி மாணவர்களாக இருந்தாலும் உயர்கல்வி மாணவர்களாக இருந்தாலும் நல்ல செயல்பாடுகள் என்று இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி இன்று தேர்வுகளும் உங்களுடைய பயிற்சிகளும் சிறப்பை தரும். பெண்களை பொறுத்தவரையில் வருமானத்தை சேமிக்க பழக வேண்டும். வேலை சுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உண்டாகும். மிதுனம். இன்று தொழிலில் நீங்கள் கர்மமே கண்ணாயனாக இருப்பீர்கள். வேலை என்று வேலை மேல் உங்களுக்கு ஒரு போதை ஏற்படும். அதனாலே உங்களுடைய செல்வாக்குகள்
உயரக்கூடிய காலம் இது. பயணங்கள் விரயம் தருவதால் பயணத்தை தவிர்க்கவும். பண நஷ்டம் ஏற்படும், பொருள் செலவுகள் ஏற்படும் என்பதால் இன்று கவனமாக இருப்பது நல்லது. பெண்களால் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதை சரிவர செய்து பேர் வாங்குவீர்கள். வாழ்க்கை துணை, தாய் தந்தை என்ற பெற்றோர்கள், குழந்தைகள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். அவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் உங்களை மனதை திசை திருப்ப அதிக விஷயங்கள் இப்பொழுது உங்களை சுற்றி நடந்து கொண்டிருப்பதால் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மனதை சிதறவிடாது ஒருமுகப்படுத்தி இறை உதவியோடு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும், மனப்பதற்றம் உண்டாகும், குடும்பத்தில் பொருள் செலவுகள் அதிகரிக்கும், குழந்தையின் செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கடகம், பயணத்தில் மாற்றங்கள் செய்வீர்கள். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை உண்டாக்கி தரும். வேலை செய்யும் இடங்களில் பிரச்சனைகள், எதிர்ப்புகள் இதுவரை இருந்தது எல்லாம் விலகி போகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தெளிவான திட்டங்களாக மாறும். தெளிவான திட்டங்கள் எல்லாம் லாபங்களாய் மாறும். வீண்வழி விமர்சனங்கள் இதுவரை இருந்தது விலகி உங்களுடைய செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரப்போக்கு பிரச்சனை உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் இருப்பது போல் குடும்பத்தில் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஆகவே குடும்பத்தில் உங்களுடைய கனிவான முகத்தை காட்டுங்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை துணை சில பிரச்சனைகளை கொடுப்பார்கள், அனுசரித்து தான் செல்ல வேண்டும். மாணவர்கள் கவன சிதறலால் கல்வியில் ஒருமுகப்படுத்த முடியாமல் போகலாம். ஆகவே படிப்புத்திறன் குறையும், ஆசிரியரின் கெடுபிடிகளும் அதிகரிக்கும். பெண்கள் மனமாற்றம் குழப்பங்களை உருவாக்கும், பொருள் நஷ்டத்தை உருவாக்கும். அதனால் கவலை வேண்டாம். நண்பர்கள் உதவி ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். கவர்ச்சிகரமான திட்டங்கள், கவர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு பின்னால் அலையாதீர்கள். அது இப்பொழுது இனிப்பாக இருந்தாலும் பின்னால் அது கசப்பாக மாற வாய்ப்பிருக்கிறது. சிம்மம், வேலையில் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வீண் பழி, விமர்சனங்கள் போன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதை மன அழுத்தத்தையும் கொடுக்கும். இதனால் தொழில் மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கலாம். இருந்தாலும் இவையற்றையெல்லாம் சமாளித்து கடந்து போகும் ஒரு சிம்ம தைரியம் உங்களுக்கு மாத்திரமே உண்டு. பெண்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும், அதையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். பொருளாதார நெருக்கடிகள் வரும். குடும்பத்தில் வாத விவாதங்கள் இல்லாமல் அனுசரித்து போவதே நல்லது. அதுவும் முக்கியமாக வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்றைய நாளை கடந்து போக உதவும். குழந்தைகளின் செயல்பாடுகள், வளர்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒன்றே குடும்பத்தில் உங்களுக்கு ஆறுதலான விஷயங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பை தவிர வேறு விஷயங்களில் உங்கள் கவனம் அதிகரிக்கும். உயர்கல்வி மாணவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. பெண்கள் கவர்ச்சிகரமான திட்டங்கள், ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். அது பிரச்சனையை தரும். சக தோழிகளும் உடன் பணிபுரிபவர்களை ஜாக்கிரதையாக இருக்கவும். கணவரை அனுசரித்து கணவர் சொல்படி கேட்டால் இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு. கன்னி, தொழிலில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். வேலை சுமை அதிகரிக்கும். அரசு காரியங்கள், அரசு வேலைகள், அரசு உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்த முடிவுகளை தராமல் தள்ளிப்போய் கொண்டே இருக்கும். அதிகாரிகள் நெருக்கடிகள் கொடுப்பார்கள். பெண்களால் உதவியும் உண்டு, உபத்திரமும் உண்டு. நண்பர்கள், வாழ்க்கை துணைகள் ஆதரவு உண்டாகும். உங்கள் விருப்பங்கள் வெற்றியாக மாற அதிக உழைப்பு, அதிக சிரமம் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதில் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் இருப்பதால் காலதாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் பெண்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதுவும் முக்கியமாக வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களால் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கல்வி மாணவர்கள், உயர்கல்வி மாணவர்கள் இருவருமே இன்று திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவார்கள். பெண்கள் குடும்பத்தில் மதிப்பு உயரும். தொழில் ஸ்தானத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் அதிக உழைப்புகள் செய்ய வேண்டி வரும். துலாம்,
தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் சிறிய இலக்குகளை கூட உங்களுக்கு சிம்ம சுபலமாக மாறும். ஏனெனில் இன்று நீங்கள் எந்த செய்தாலும் அதிக உழைப்பு அதில் தேவைப்படும். காரியங்கள் நடப்பதில் காலதாமதம் ஏற்படும். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். கடைசி முடிய போகிற நேரத்தில் பிரச்சனைகள் வந்து திருப்பி ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். தொழில் செய்கிற இடத்துல ஆக்ரோஷமான போக்கு, துணிவான தீர்மானங்கள், துரிதமான செயல்கள் வேண்டாம். ஆனால் அதே குணத்தில் குடும்பத்தில் நீங்கள் அதை செய்யும்போது அது வெற்றியை கொடுக்கும். தொழில் செய்யும் இடத்தில் அதை தவிர்த்து கொள்ளவும். இந்த மாதிரி செயல்பாட்டினால் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சகோதர ஆதரவு உண்டாகும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேடி வரும். மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பில் அதிக எஃபர்ட் தேவைப்படுது. படித்தது மறந்து போகக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் அடிக்கடி ரிவிஷன் செய்வது நல்லது. பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். கடன் வாங்க நேரிடும், தவிர்க்கவும். எதிரிகளை அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள். சக தோழர்களும் உடன் பணியாளர்களும் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். கவனம். விருச்சிகம். வேலை செய்யும் இடத்தில் தெளிவான திட்டங்களை நீங்கள் அதிகரிப்பீர்கள். அதனால் அதிகரிக்கும் தொழில் இலக்குகளை நீங்கள் எளிதாக வெற்றி காண்பீர்கள். அதுவே உங்களுக்கு பாராட்டுகளையும் மதிப்புகளையும் மரியாதையும் பெற்றுத்தரும். உங்களுக்கு அதனால் தொழில் செய்யும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு காரியங்கள் என்று நினைத்தபடி முடியும். அரசு உதவிகள், அதிகாரிகள் எல்லாம் ஆதரவு தருவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய வாழ்க்கை துணை ஆதரவு இருப்பதால் அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பொருட்செலவு செய்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவர்கள் கல்வித்திறன் அதிகரிக்கும். திட்டமிடுதல் மூலம், ஹோம்ஒர்க் போன்றவற்றின் மூலம் உங்கள் செயல்பாடுகளில் வளர்ச்சியை கண்டுகொள்வீர்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள அதிக பொருட்செலவுகளை செய்வீர்கள். உங்கள் முயற்சிகள் திருவினையாகும். போட்டிகளை தவிர்க்கவும். போட்டி மனப்பான்மையால் பொருட்செலவுகள் ஏற்படலாம். நண்பர்களை இழக்கலாம். உங்கள் விருப்பங்கள் என்று அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது நல்லது. தனுசு. உங்கள் முயற்சிகள் திட்டங்களாக மாறும். ஆனால் அடிக்கடி திட்டங்களை மாற்றினால் போல் நஷ்டங்கள் ஏற்படும். அதுவே உங்களுடைய உதவி செய்ய வரும் நண்பர்களுக்கு வேலை சுமையாக மாறும். துரிதமான செயல்கள், துணிவான தீர்மானங்கள், ஆக்ரோஷமான போக்குகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களிடையே போட்டிகள் உருவாகும். குழந்தைகள் பெண்களின் ஆரோக்கியத்தில் கவனம் அதிகம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது நல்லது. மாணவர்கள் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. தனியாக செய்ய உங்களுக்கு தயக்கம் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் குரூப் ஸ்டடி செய்வது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் திட்டமிடுதல் இன்று வெற்றிகரமாக இருக்கும். திட்டங்கள் வெற்றியும் பெறும். குடும்பத்தினர் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியாக மாறும். மகரம். அரசு வழி வருமானங்கள் அதிகரிக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்று வெற்றிகரமாக முடியும். அரசு உதவிகள் ஏதாவது உங்களுக்கு கிடைப்பதில் தாமதம் இருந்தால் அதெல்லாம் இன்று தடைகள் நீங்கி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில் நீங்கள் தீவிரம் காட்டுவீர்கள். மாற்றங்களை அடிக்கடி செய்து கொண்டிருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் முயற்சி, ஆதரவு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பொருளாதாரத்தை வளர்த்த அல்லது உயர்த்த நீங்கள் அதிக முயற்சிகள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும். தந்தையின் ஆதரவு உண்டு. போட்டி போட்டுக்கொண்டு தாயும் ஆதரவு தருவார். பெற்றோரின் ஆசை இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சியை மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கை துணையும் ஆதரவு இருப்பதால் நீங்கள் குடும்பத்தில் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மாணவர்கள் ஞாபக மறதி அதிகரிப்பதால் அடிக்கடி ரிவிஷன் செய்ய வேண்டியிருக்கும். அதிக முயற்சிகளும் எஃபர்ட்டும் போட வேண்டியிருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரி இல்லாதனால் வேலை எளிதாகும். வருமானம் கூடும். கூடவே ஆடம்பர செலவுகளும் கூடும். தவிர்த்துவிட்டு சேமிப்பு செய்ய வேண்டியது அவசியம். கும்பம். அதிகாரம், ஆளுமை திறனால் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் காரியங்களை வெற்றிகரமாக நடத்துவீர்கள்.
அதனால் வேலையில் புதிய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் உருவாக்குவீங்க. தனவரவு அதிகரிக்கும், கணிசமான செலவும் உண்டாகும். நண்பர்கள் வேலையில் அதிக உதவியாக இருப்பார்கள். தொழில் மாற்றம் சிந்தனைகள் இப்போது ஏற்படும், தவிர்த்து விடுங்கள். இப்போதைக்கு அது தேவையில்லை. குடும்பத்தில் பழைய நினைவுகளை பேசி மலரும் நினைவுகளாக இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தாய், தந்தை, பெற்றோர்கள், குழந்தைகள், வாழ்க்கை துணை என அனைவரும் உங்களுக்கு ஆதரவுடன் இருப்பதால் இன்று மகிழ்ச்சியாக கடந்து போகும். மாணவர்களை பொறுத்தவரையில் உங்களை சுற்றி கவனச்சிதறலுக்கு பல வழிகள் இருக்கிறது. கவர்ச்சிகரமான விஷயங்களை உங்கள் மனதை அலைபாய வைக்கும். கல்வியில் ஒருமுகப்படுத்தி உங்கள் செயல்திறனை வளர்த்து கொள்ளுங்கள். பெண்களை பொறுத்தவரையில் தாய் வழி ஆதரவு உண்டு. மாமியாருடன் அல்லது அத்தையுடன் இணக்கமும் பிணக்கமும் ஏற்படும். வேலை செய்யும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். ஆனால் நண்பர்களும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மீனம், வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய டார்கெட்டுகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள், அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு தொழிலில் அழுத்தங்கள் அதிகமாகும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். வேலை சுமை கூடுதலாக இருக்கும். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். அல்லது அடுத்தவர்கள் வேலையை உங்கள் தலையில் கட்டி விடுவார்கள். அதனால் வேலை சுமை அதிகரித்து மன அழுத்தம் உண்டாகும். பொருளாதார நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசை உண்டாகும். மாணவர்கள் கல்வித்திறன் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். திட்டமிடுதல் அவசியம். உயர்கல்வி மாணவர்கள் செயல்பாடுகள் கல்வித்திறன் நன்றாக சிறப்பாக இருக்கிறது. பெண்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் வந்து போகும். வேலை செய்யும் இடத்திலும் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆனால் உங்கள் முயற்சியால் அதை சமாளித்து தனவரவையும் பெருக்கிக் கொள்வீர்கள். தனவரவு கையில் காசு புரள்கிறது என்று கவர்ச்சிகரமான திட்டங்கள், ஆசை வார்த்தையை நம்பி பின்னால் போக வேண்டாம். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். தவிர்த்து விடுங்கள். 12 ராசிகளுக்கும் இந்த நாள் இனிதாய் அமைந்தது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழியுரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.